இந்த மாதிரி புடவை முந்தானையில் சுங்கு போடுறதாங்க எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரொம்ப எளிமையான மெத்தடில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நாம் இப்போ இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரியும். ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் செய்யக்கூடிய ஒரு ஓரம் அடித்த புடவையில் போடக்கூடிய ஒரு சுங்கு தான் இது. ரொம்பவே ஈஸியாக வந்து சாரிக்கு சுங்கு வந்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இது போல் ரொம்ப எளிமையான சுங்கு தான் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் வந்து ஒரு 4-5 விதமான சுங்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். எல்லாத்தோட ஈஸியான சுங்கு வந்து இந்த மெத்தட் தான் நமக்கு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு வாங்கிக்கலாம். சாரீ எந்த கலரோ அந்த கலருக்கு நம்ம த்ரெட்டு வாங்கிக்கலாம். இந்த மாதிரி த்ரெட்டு வாங்கிட்டு சாரீக்கு வந்து டேசல் போடும் பொழுது இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு நம்ம வந்து வாங்கிட்டு இந்த நூலை வந்து நம்ம ஒரு அட்டையில் இல்லை ஒரு சேரோட கார்னரில் வச்சு நம்ம கையில் வந்து ஒரே ஒரு நூலை பிடிச்சிட்டு நல்லா சுற்றி வந்து நமக்கு எத்தனை லேயர் வேணுமோ அத்தனை லேயர் போட்டுக்கலாம். நான் இதில் வந்து 50 சுற்று சுற்றியிருக்கேன். 50 2ஆக முடிச்சுன்னா 100 சுற்று வரணும். அந்த அளவுக்கு நான் சுற்றியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மெலிசான சுற்று தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு திக்காக வேணும்னும் பொழுது 100 சுற்று சுற்றிக்கணும். 100 வந்து 2ஆக மடிச்சோன்னா 200 நூல் வர அளவுக்கு 100 சுற்று தான் நார்மலாக இருக்கும். அதையும் மீறி உங்களுக்கு ரொம்ப திக்காக நல்லா டார்க்காக வேணும்னிங்கன்னா ஒரு 150 சுற்று சுற்றிக்கோங்க. இது வந்து இந்த மாதிரி மெலிசாக போடும்பொழுது ஒரு நூல்கண்டே நமக்கு போதுமானது. கொஞ்சம் நம்ம 100 சுற்று சுற்றி போட்டோன்னாக்கா 2 நூல்கண்டு தேவைப்படும். இன்னொன்று வேணும்னா 3 நூல்கண்டு வாங்கிக்கோங்க. 2 நூல்கண்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி த்ரெட்டு வாங்கிட்டு இப்போது நூலை வந்து நம்ம சுருட்டி இதை பாருங்கள் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதை வந்து சிக்கலாகாமல் இருக்கிறதுக்காகவும் ஊசி உள்ள இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஊசி எடுத்திருக்கேன். இந்த பெரிய ஊசி வாங்கிட்டு அப்போ தான் இந்த ஹோல் வந்து நமக்கு பெருசாக இருக்கும். இந்த சாரியில் விட்டு இழுக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த நுனியில் கம்மு லைட்டாக வச்சுட்டு நார்மலாக எந்த கம்மாக இருந்தாலும் ஓகே தான். நான் இந்த கம் வச்சுருக்கேன். இந்த லைட்டாக இந்த நுனியில் மட்டும் டச் பண்ணிவிட்டு ஊசிக்குள்ளே பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கம் இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை நெய் பாலிஷ் லைட்டாக தடவிட்டு இந்த மாதிரி மைனூட்டாக நுனியில் மட்டும் வச்சுட்டு இந்த ஊசிக்குள்ளே விட்டு எடுத்துக்கலாம். ஒன் சைடு மட்டும் கம் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து டேப்பில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணி நான் நெடுக்க மார்க் பண்ணிட்டேன். இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கிட்ட இருக்கவும் பார்க்கவும் நல்லாயிருக்கும். 2 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சாக் பீஸில் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டுனா டக்கு நம்ம போட்டுட்டு போயிடலாம். 2 இன்ச்சுக்கு நீங்கள் டேப் இல்லைனாலும் கையால் ஒரு தோராயமாக இந்த மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க சாக் பீஸில். இப்போது ரொம்ப ஈஸியாக ஒரு பூ கட்ட தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி சுங்கு நாம் வந்து போட்டுடலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நான் நூலை வந்து விட்டுக்கிறேன். இந்த மார்க் பண்ண இடத்துல அடிப்பக்கமாக உள்பக்கமாக நம்ம ஊசி விட்டுக்கலாம். இது வந்து ஓரம் அடித்த புடவை தான். இதுலேருந்து நம்ம ஊசியை உள்ளே விட்டு ஊசியை கொஞ்சம் சுழட்டின மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுழட்டி இப்படி சுழட்டின மாதிரி எடுத்தோன்னா வெளியே வந்துடும். அதை இந்த அடியில் வந்து இந்த விரலை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் இந்த இடம் கம் வச்சு இல்லைங்களா, இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக நூல் வந்து டக்குன்னு மேலே வந்துடும். அடியில் கை வச்சுட்டு இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். நமக்கு எந்த அளவுக்கு லாங் வேணுமோ அந்த அளவுக்கு ஊசியை கீழே வச்சு நமக்கு இந்த மாதிரி எந்த அளவுக்கு லாங் வேணுமோ ஊசியை விட்டுட்டு இந்த இடத்துல வச்சு சிஸ்ஸர் வந்து இந்த நூல் பக்கமாக இந்த சைடில் வச்சோன்னா தான் நமக்கு கரெக்டான ஷேப்பில் கட் ஆகும். இந்த மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து லைட்டாக இப்படி பிடிச்சிக்கலாம். இந்த ஜரி நூல் இது வந்து A1 ஜரி நூல். இதுதான் வந்து நூல் மாதிரி பிச்சிக்காமல் நமக்கு நார்மலாக வரும். இது சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும். 10 ரூபா அந்த மாதிரி சைஸும் ஓகே தான். நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஒரு முழம் அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் சுருட்டினதை ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. மேல் பக்கமாக கையை வச்சுட்டு இந்த நூலையும் இப்படி பிடிச்சிட்டு இதில் நம்ம சுற்றிக்கலாம். ஒரு 10 சுற்றுக்கு நம்ம சுற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு 10 சுற்றுக்கு சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரியே இப்படி பிடிச்சிட்டு இந்த நூலை இந்த மாதிரி கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பூ கட்டுற மாதிரி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டிக்கு நம்ம பூ கட்டுற மாதிரி செஞ்சுக்கலாம். சாதாரணமாக பூ கட்ட தெரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி சுங்கு ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இதோ
ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க கூட இந்த மாதிரி போட ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிட்டாலே போதும். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். எல்லா சாரீக்கும் நம்ம இந்த மாதிரி சுங்கு போட்டு யூஸ் பண்ணும்போது பார்க்க லுக்காக ராயலாக தெரியும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ரோவாக நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசி வந்து உள்ளார அடிப்பக்கமாக விட்டுக்கலாம். விட்டுட்டு கொஞ்சம் நேராக இப்படி கொண்டு வந்துடலாம். இந்த கையை வந்து கீழே வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நமக்கு லாங் வேணுமோ அந்த அளவுக்கு லாங் எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு லாங் ஓகே அப்படின்னாக்கா நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சு இந்த சைடாக நூலை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை மேல் பக்கமாக இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அந்த ஜரி நூல் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நூலை வந்து ஒரு முழத்துக்கு நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கும்பொழுது சுற்றுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம ஒரு 10 சுற்றுக்கு இந்த மாதிரி நம்ம சுற்றிக்கலாம். சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரியே இதை மேலே வச்சுட்டு இந்த நூலை இப்படி மேலே எடுத்துடலாம். இது மாதிரி ஒரு 5 வாட்டி பூ கட்டுற மாதிரி சுற்றிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இது அதுக்கப்புறமா இழுத்தழுத்து இல்லாமல் நாம் நேராக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிடலாம்.